ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஃபன் பாக்ஸில் லஞ்சுக்காக நான் கொடுக்கறதுக்காக முட்டை ஆம்லேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 முட்டை உடச்சி கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுப்போம். இதுக்கு 2 மீடியமான வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 4 அல்லது ஒரு 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு காரம் இல்லாத மிளகாயை சேர்த்துங்க. நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன், சின்ன மிளகாய். இப்போ முட்டையில் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கலந்துப்போம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து விட்டுருங்க. மிளகுத்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதிலே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியமான 2 வெங்காயம் சேர்த்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. அதோட பச்சை மிளகாய் ஒரு 4 சின்னதாக இருந்தது, 4 பச்சை மிளகாய். அதே நைஸாக, அதாவது நம்ம ரொம்ப எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியும் அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுப்போம். அடுத்தது ஒரு மீடியமான தக்காளி, 1 தக்காளி, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி அதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நம்ம இதில் கலந்துக்கலாம். தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு கலக்காமல் லேசாக கலந்து விட்டுப்போம். ஏன்னா தக்காளி ரொம்ப கலக்கன்னா உங்களுக்கு அதனோட எல்லாம் ஜூஸ்லாம் அப்படி இருந்து இறங்கிடும். அதனால் லேசாக கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லில் தான் நான் சின்ன சின்ன அப்படியே அடை மாரி சின்னதாக ஊற்றிங்க ஆம்லேட்டு. இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பி போட்டுருங்க. அதிகப்படியான எண்ணெய் தேவையில்லை இதுக்கு, இதிலே உங்களுக்கு வெந்துடும். இந்த மாதிரி திருப்பி இதை போட்டுட்டு இது நல்லா உள்பகுதி 2 பகுதி நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். நம்ம பிளேட் எடுத்து வச்சுப்போம். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம். அது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதை எடுத்து நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துடுறேன். எனக்கு இந்த 3 முட்டைக்கு இந்த வெங்காயத்துக்கு எனக்கு 5 ஆம்லேட் வந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக ஊற்றிங்க. இல்லைன்னா இந்த நான்ஸ்டிக்கரில் உங்களுக்கு ஓடும். அதனால் பொறுமையாக விட்டு எடுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் எல்லாம் ஓடி வந்துடும். இப்போ எண்ணெய் விட்டு திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம், மத்தியானம் லஞ்சுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. தக்காளி சேர்த்துக்கிறதுனால ரொம்ப காரம் இருக்காது உங்களுக்கு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் நீங்கள் இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம். இதுமாரி சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எக்கு சேர்க்குறதுனால ஹெல்த்தியாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.